அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, எங்கே போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம தெரிந்த சர்க்கிள்குள்ளேயே பேசும்போதும் சரி, எங்கே போனாலும் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். நம்மளை பற்றி நம்ம சொல்கிறது தான், நம்மளை நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னதுன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். சார் இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக, இது எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் சொல்லிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தோணும். ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டாப்பிக்கே கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அறிமுகப்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா மை செல்ஃப் கார்த்திக் அப்படின்னுவாங்க, திஸ் இஸ் கார்த்திக் அப்படின்னுவாங்க, மை நேம் இஸ் கார்த்திக்னுவாங்க, ஐ எம் கார்த்திக்னுவாங்க. ஸோ இதில் எது கரெக்டு? சரிங்களா? ஏன்னா எல்லாமே கரெக்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் எல்லாமே கரெக்டெல்லாம் இல்லை. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலான ஒரு வே இருக்குது. கரெக்டாக இப்படி தான் சொல்லணும், இந்த மாதிரி தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம க்ரீட்டிங்ஸ் பண்ணிடணும். க்ரீட்டிங்னா என்னென்னா, அந்த டைமை பொறுத்து குட் மார்னிங் டு எவ்ரி ஒன், இல்லைனா குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டைமை பொறுத்து ஒரு க்ரீட்டிங் நம்ம பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா குட் மார்னிங் சார், இல்லைனா குட் மார்னிங் மேம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஸோ அதை சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரை நம்ம சொல்லணும். நம்ம பேரை நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, மை செல்ஃப் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன். இட்ஸ் நாட் எ குட். கண்டிப்பாக அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயந்தான் அது. எப்படி சொல்லணும்னா, நம்ம ஃபார்மல் வே அந்த காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஐ எம் கார்த்திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா மை நேம் இஸ் கார்த்திக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 2 தவிர மீது எதுவுமே சொல்லாதீங்க. ஒன்று ஐ எம் கார்த்திக், இல்லைனா மை நேம் இஸ் கார்த்திக். சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, திஸ் இஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசும்போது ஸ்டைலாக பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? திஸ் இஸ் கார்த்திக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஃபார்மல் இடத்துல, இன்ஃபார்மல் இடம்னா என்ன? இப்போ ஒரு நம்ம ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம போயிருப்போம். அங்கே நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்திருப்பார். நமக்கு அவர் யாருன்னு தெரியாது. நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்திருப்பார். ஸோ அவர்கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன சொல்லலாம்? ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் ஒரு ஃபார்மலான இடம், ஒரு இன்டர்வியூ, ஒரு ஜென்ரல் ஆஃபீஸ், இந்த மாதிரி இடத்துல நம்ம பேசும்போது நம்ம ஐ எம் கார்த்திக், இல்லைனா மை நேம் இஸ் கார்த்திக், இதுதான் கரெக்ட். அடுத்த லைன் கவனிங்க. ஐ கம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ எம் கம்மிங் ஃப்ரம்ன்றது டோட்டலாக ராங். சரிங்களா? ஐ எம் கம்மிங் ஃப்ரம்னா இப்போ தான் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆம் கம்மிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ கம் ஃப்ரம் தான். ஐ கம் ஃப்ரம் எந்த ஊரோ நம்ம சொல்லிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டால் ஐ கம் ஃப்ரம் மதுரை, ஐ கம் ஃப்ரம் திருவண்ணாமலை. இந்த இடத்துல நம்ம என்ன நமக்கு தோணுதோ அந்த வார்த்தையை, அந்த ஊர் பேரை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஐ எம் கம்மிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க இனிமேல். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. எப்போ நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்ன்றே சொல்லுங்கள். ஐ கம்ப்ளீட்டட் சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லாதீங்க. ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, அதுக்கும் இப்போயும் எந்த லிங்க்குமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட்டு சொல்லுவோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா நீங்கள் எப்போயோ முடிச்சிருந்தாலும் அந்த புக்கை இன்னும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் அதை கூட டச்சில் தான் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பட் இட் ஹேஸ் லிங்க் வித் ப்ரெசென்ட்டோட ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த உங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்மளுடைய கிராஜுவேஷன் சொல்லும்போது we have to use present perfect tense. I have completed my graduation in English literature. I have completed my graduation எதில்? in English literature. நீங்கள் எதில் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். எங்கே படிச்சிங்கன்றது அடுத்த விஷயம் சொல்லலாம். at மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, at மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. இப்போ எடுத்துக்காட்டால் என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டியில் அவங்களும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸ் பேரும் யூனிவர்சிட்டி பேர் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய பேஷனேட் என்னன்னு சொல்லணும் நம்ம. ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் டீச்சிங். I have very passionate about teaching and I have 13 years of experience in teaching English to school students.
ஐ ஹாவ் வெரி பேஷனேட் அபவுட் டீச்சிங். இந்த இடத்துல டீச்சிங்ன்றது மாறும், ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிடிக்கும். எனக்கு டீச்சிங் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் டீச்சிங் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வார்த்தையை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ டீச்சிங் பதிலாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நம்ம சொல்லும்போது ஐ ஹாவ் 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எதில்? இன் டீச்சிங் இங்கிலீஷ். உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை இந்த இடத்துல பயன்படுத்துங்க. உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை இந்த இடத்துல பயன்படுத்துங்க. எனக்கு இருக்கிற விஷயத்தை நான் சொல்லியாச்சு. ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் டீச்சிங் அண்ட் ஐ ஹாவ் 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் இங்கிலீஷ். யாருக்கு? டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம எதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது. ஸோ மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்காக தான் இருப்பாங்க, எல்லாருமே பேஷன்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 10 விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த 8 விஷயம் சொல்லும் போது அந்த அண்டுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷனை நம்ம நடுவில் பயன்படுத்தவே கூடாது. அது கடைசியாக மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கடைசியாக மென்ஷன் பண்ணுற வார்த்தைக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ அது வரை அப்படியே லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். இங்கே நான் 3 தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கூடயும் பாருங்கள், நான் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. பட் கடைசியாக சொல்கிற அந்த விஷயத்தோட மட்டும்தான் நான் என்ன வார்த்தையை போட்டிருக்கேன்னா அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷனை பயன்படுத்திருக்கேன். அண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அண்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஸோ மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய கோல் என்ன அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கும். ஸோ நம்முடைய கோல் என்னன்னு சொல்லும்போது மை கோல் இஸ் டு பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர். ஸோ என்னுடைய கோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா டு பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர். இப்போ உங்களுடைய இது ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹெச்ஆர் அப்படின்னு வரலாம், இல்லை ஒரு சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் அப்படின்னு வரலாம், இல்லை சக்ஸஸ்ஃபுல் பேங்கர், என்ன வேணாலும் வரலாம். ஸோ உங்களுடைய கோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. பட் சக்ஸஸ்ஃபுல் தேவையில்லை. நம்ம சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த வார்த்தை வேணாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மை கோல் இஸ் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்? ஹெல்ப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். என்னுடைய குழந்தைகளுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரி, என் குழந்தைங்க வந்து டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ட்ரீம்ஸை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மை கோல் இஸ் டு பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் அண்ட் ஹெல்ப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் தர் ட்ரீம்ஸ். கடைசியாக நம்ம முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லி முடிப்போம்? தேங்க்யூன்னு சொல்லிட்டு முடிப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அதாவது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் முடிக்கிறோம். ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு க்ரீட்டிங்கோடு ஆரம்பிக்கிறோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்ட்டு ஆரம்பிக்கிறோம். முடிக்கும் போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முடிக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட் அப்படியே ரீகால் ஒரு டைம் நான் சும்மா ஒரு டைம் வாசித்து மட்டும் காட்டுறேன், கவனிங்க. இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணணுமோ அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள். குட் மார்னிங் சார், ஐ எம் கார்த்திக். ஐ கம் ஃப்ரம் மதுரை. I have completed my graduation in English Literature at Madurai Kamaraj University. I am very passionate about teaching and I have 13 years of experience in teaching English to school students. My strengths are hard work, patience and good communication skills. My goal is to become a successful teacher and help my students achieve their dreams. Thank you for giving me this opportunity to introduce myself. Thank you. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஐ எம் கார்த்திக் இல்லைனா மை நேம் இஸ் கார்த்திக் அப்படியே பயன்படுத்துங்க. டோன்ட் யூஸ் திஸ் இஸ் கார்த்திக் ஆர் மை செல்ஃப் கார்த்திக். அதே மாதிரி ஐ எம் கம்மிங் ஃப்ரம்ட்டு சொல்லாதீங்க, ஐ கம் ஃப்ரம் இல்லைனா ஐ எம் ஃப்ரம் இனஃப். சரிங்களா? ஸோ இப்படி யூஸ் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.